தளபதி விஜய் அவர்கள் கோட் படத்திற்கு பிறகு வினோத் சாரோட இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் முடிந்ததுமே அவர் சினிமாவை விட்டு முழு நேர அரசியலுக்கு செல்ல இருக்காராம். சோ இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்க உள்ளதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. கேவிஎன் புரொடக்ஷன் அப்படின்ற நிறுவனம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாகவுமே தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல கதாநாயகியாக பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் உள்ளிட்ட பலருமே நடிக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல ஒரு பிரம்மாண்டமான பாடல் காட்சியை படக்குழு படமாக்குனாங்களாம். இந்த நிலையில இந்த படத்துல ஒரு முக்கிய வேடத்துல கன்னட சூப்பர் ஸ்டாரான நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. சமீபத்துல அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில அவரே இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு. கடைசியாக பாத்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் ரஜினி சாருடைய ஜெயிலர் படத்துல நடிச்சிருப்பாரு. சோ ரஜினி சாரை விட பல மாசான காட்சிகள் அவருக்கு வச்சிருப்பாங்க. சோ அந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அவர் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தளபதி 29வது படத்திலுமே நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் இணைந்துள்ளதால கண்டிப்பாக இந்த படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற மொழி நடிகர் அவர் அப்படின்றதுனால படம் பேன் இந்தியன் படமாக உருவாகுது அப்படின்ற தகவலுமே உறுதியாக இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.